இன்றைக்கி ஸ்பெஷலாக பருப்பு கீரை போட்டு ஒரு கடையில் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, கீரை வந்து நாங்களே வந்து வீட்டில் விதை போட்டு வந்தது. இது வந்து வெந்தயக்கீரை ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் நான் காமிச்சிட்டு இருந்திருக்கேன். அது வந்து குட்டியாக இருக்கும்போதே வந்ததுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துச்சு. சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒரு டைம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். சரி வேரோட அப்படியே எடுத்தோம்னா கொஞ்சம் எல்லாம் உடஞ்சிரும். அது இல்லாமல் மண் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பாட்டில் இருக்க வேரோட வந்து நல்லா கிளச்சி விட்டால் போதும். வேறு ஏதாவது வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் பருப்புலாம் வேக வச்சுருக்கேன். பருப்பு, தக்காளி, சீரகம், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கீரை வந்து நல்லா வேக வச்சிடலாம். கீரை எப்பயுமே வந்து மூடிலாம் வேக வைக்காதீங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயம், மிளகாய்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்.